மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கு இல்லை. விஜய்க்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நல்ல ஒரு இணைப்பு இருக்கிறது, பிணைப்பு இருக்கிறது. இந்த வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருக்கிறவங்க சும்மா பேசிட்டு போய் இந்த மாதிரி சரண்டர் ஆகிறத விட அமைதியாக இருந்து தன் காரியத்தை முடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு தேவையோ அதுக்கு தேவை. இனி வருங்காலம் தாவேகா தவிர்க்கவே முடியாது. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. மத்திய அரசாங்கத்துடன் மோதல் போக்கு இல்லை விஜய்க்கு. விஜய்க்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நல்ல ஒரு இணைப்பு இருக்கிறது, பிணைப்பு இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், மத்திய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அரசியல் நடத்த முடியும் என்ற ஒரு கொள்கையை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார். பதவியேற்கும் தினம் முன்னாடி கூட ராகுல் காந்தி முன்னிலையில் அவர் சொன்னாரு, நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் கல்வி உங்களுக்கு, நான் ராகுல் காந்தி உங்க பக்கத்தையும் இருப்பேன், நரேந்திர மோடி பக்கத்தையும் இருப்பேன். எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழ்நாடு வளர்ச்சி முக்கியம். அதை தவிர ஐபிசி நேயர்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட் சொல்ல ஆசைப்படுறேன். ஸ்டாலின் செய்த மாதிரி இவர் மோதல் போக்கை கைப்பிடிக்க மாட்டார் மத்திய அரசாங்கத்துடன். பைனான்சியல் சிச்சுவேஷன் சரியில்லை. அதை தவிர முதல் மீட்டிங்லயே எதுக்கு விரோதிச்சுக்கணும்? அவருடைய போக்கு, விஜயனுடைய போக்கு என்பது அமைதியான போக்காகத்தான் நான் கடந்த 3 மாதங்களாக பார்க்கிறேன். பரபரப்பு போக்கு கிடையாது. அவர் மத்திய அரசாங்கத்துடன் கைகோத்து போனவன் தமிழ்நாட்டில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ ரிமோட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது, டெல்லியா லேடியா மோடியா அப்படிலாம் எல்லாரும் பேசினாங்க. அதெல்லாம் விஜய் பிடிக்கல. மோதல் போக்கு இருந்ததுன்னா 2 பேருக்குமே கோபம் வரும். இவர் மோதல் போக்கு வேண்டாம் என்று பார்க்கிறார் விஜய். இதுதாங்க சிம்பிள். அரசியல் ரீதியாக புரிதல் வந்து விட்டது, பொருளாதார ரீதியாக பொருந்து விட்டது. 18ஆம் தேதி சட்டசபை கூடுவதற்கு முன்னதாக சில பிரச்சனைகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துடன் பேசி தீர்த்து கொண்டு விட்டார். இனி அவருடைய டெல்லி விசிட் 100க்கு 80 மார்க் கொடுக்கலாம். ராகுல் காந்தி பக்கத்துல இருக்கிறதால, நரேந்திர மோடி பக்கத்துல இருக்கிறதால 2 பேருக்கு சந்தேகம் வரும். நிறைய வளர்ச்சி திட்டத்தை மோடி கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பாரு. அரசியல் வேற, ஆட்சி வேற. ஆளும் கட்சியான எந்த கட்சி ஒன்றா இருக்கலாம், மத்தியில் மாநிலத்தில் வேற கட்சி இருக்கலாம். ஆனால் மத்திய அரசோடும் மாநில அரசோடும் ஒரு இணக்கமான உறவு இல்லைன்னா அது 2 பேருக்குமே நல்லது இல்லைங்க. குறிப்பாக மாநில அரசு அதனால் ரொம்ப சங்கடங்களை சந்திக்குங்க. அது நம்ம பார்த்தோங்க. திமுக ஆட்சியில் வாய்ச்சவடால் அடிச்சுக்கிட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை கிண்டன்னு சொல்லி கடைசியில் தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்கள், பல்வேறு நிதிகள் வர வேண்டியது. நேற்று செங்கோட்டையன் சொல்கிறார், 1000 கோடி எங்களுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்டாங்க உடனே அப்படின்றார். ஸோ ஐ அக்ரி, தேர் ஷுட் பி அ ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு அர்த்தம் தமிழ்நாட்டு உரிமைகளை காவு கொடுத்து தமிழ்நாட்டு உரிமைகளை கண்டுக்காமல் இருந்து அதுக்கு சொல்ல. ஆனால் தேவையில்லாமல் வம்பு கிடுத்து ஒரு ஆளை சண்டை போடுறது, தேவையில்லாமல் சண்டை போடுறது தேவையில்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் அவர் பாஜக கண்டனம் தெரிவிக்கல, இதுக்கு ஏன் எதிர்க்கலை, அதை ஏன் பாருங்கள், அவர் பாஜக எதிர்ப்பு சந்தேகத்துக்குரியது அப்படின்றாங்க. இந்த வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருக்கிறவங்க இந்த குறைக்கிற நாய் கடிக்காதுன்னுவாங்க. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. சும்மா பேசிட்டு போய் இந்த மாதிரி சரண்டர் ஆகிறத விட அமைதியாக இருந்து தன் காரியத்தை முடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு தேவையோ அதுக்கு தேவை. எதுக்கு எதிர்ப்பு? இப்போ வக்ஃப் போர்டை பற்றி வந்தது, உடனே அவங்க கோர்ட்டுக்கு போனாங்களா? இப்போ எதுக்கு தேவையோ அதுக்கு எதிர்க்கணுங்க. ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் ஒரு அணுகுமுறை இருக்குது. விஜயுடைய அணுகுமுறை அதிகாரிகளை அருகே வைத்துக் கொள்வது கிடையாது, மந்திரிகளை பக்கத்துல கொண்டு வைக்கிறது. எந்த மந்திரி வரல பாருங்க. கடந்த முறையும் வரல, இந்த முறையும் மற்ற அமைச்சர்கள்லாம் கூட வரல. அது ஒரு அணுகுமுறை ஆயிடுச்சு. இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பல முதலமைச்சர்கள் டெல்லி வந்தபோது அட்லீஸ்ட் யாரோ ஒரு முக்கியமான எம்பியோ அல்லது அமைச்சர்களையோ கூட்டிட்டு வருவாங்க. ஆனா விஜய் மட்டுமே வந்துட்டு போறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது பாக்கிறதுக்கு அவர் சொன்ன வாழ்க்கையிலே ஒரு பதில் இருக்குது. பவர் சென்டர் தாவேக்கால ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிட்டார். அவர் தான் பவர் சென்டர். ஆல் இன் ஆல் ரவுண்ட் 360 டிகிரிஸ் அவர் தான். நல்லதோ கெட்டதோ அவர் புகழ்ந்தாலும் அவருக்கு, இகழ் வந்தாலும் அவருக்கு தான். அதனால எந்த மந்திரி கூட விட்டுட்டு வரவே இருப்பாங்க. ஜெயலலிதா கூட அது மாதிரி தான் இருப்பாங்க. தமிழ்நாடு மையப்படுத்தி மற்ற அமைச்சர்கள்ட்டையோ மோடிட்டையோ கலந்துரையாடல் பண்ணியிருக்காரா? அது சம்பந்தமா எதுவும் தகவல் இருக்கா? பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அடித்தளத்தை உருவாக்கி பேஸ்மெண்ட் பண்ணினது அதிகாரிகள்.
என்னென்ன ஒண்ணுமே இந்த அதிகாரத்தை சொல்லிட்டாரு. 2-3 நாளா இந்த சீஃப் செக்ரட்டரி டெல்லியில தான் இருக்காரு, பைனான்ஸ் செக்ரட்டரி டெல்லி தான் இருக்காங்க. அவங்களாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கடித போக்குவரத்து, தொலைபேசி போக்குவரத்து தவிர நேராக இருக்காங்க. அதுல ஒரு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மையார் நிர்மலா சீதாராமனிடம் நேரிலே பார்க்கக்கூடிய அளவிற்கு முதல்ல ஒத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மோடியும் நிர்மலா தான் பார்த்தாங்க, யாருமே பார்க்கல. அந்த தொடர்புக்கு இருமுறை தொலைபேசியில் பேசி கொண்டதாக கூட கேள்விப்படுகிறேன். அந்த விஷயத்துல சால்வ் பண்ணிடுறாங்க. அது ஸ்டாலின் மத்திய அரசாங்கம் பாஜக வராது, மோடி உள்ள நுழைய முடியாது, RSS கால வைக்க முடியாது அப்படிதான் நெகட்டிவா பேசிட்டு கடைசியில போய் ரிமோட் கண்ட்ரோல்லாம் பேசினா பாருங்க. அது யாருக்குமே பிடிக்கல. அது எல்லாருமே வெறுத்தாங்க. அந்த வெறுப்பை விஜய் வளர்க்கவில்லை. விஜய் அதை அப்படியே ஜென்டலா எடுத்துட்டு போயிட்டார். அதுதான் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இப்போ பிஜேபி கூட அந்த அளவுக்கு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேணாம், கொஞ்சம் இணக்கமா போவோம், இப்பதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கோம், அதுதான் காரணமான்ற ஒரு காரணம் சொல்றாங்க. ஏன் இல்லை திமுக இந்தியா கூட்டணி ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவர் போய் உட்கார போறாரா, அதற்கான அந்த ஆயத்த பணிகள் தான் நடந்துட்டு இருக்கான்றதும் ஒரு செய்தியா. அதாவது காங்கிரஸுக்கு கொடுக்கணும் ராஜ்யசபா எம்பியை அப்படின்னு முடிவெடுத்தது முழுக்க முழுக்க விஜய் மட்டுமே. கூட இருந்த அந்த ஹை லெவல் கமிட்டி மற்ற எல்லாருமே சொன்னது, ஃபஸ்ட் டைம் நம்ம கட்சிக்கு ஒரு வாய்ப்பு ராஜ்யசபா போகிறதுக்கு, இதை நம்ம மிஸ் பண்ண வேணாம், எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி கிடைக்காது. அதனால் தாவேகா ஒரு முதல் ராஜ்யசபா மெம்பரை அனுப்புறதுன்ற மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இல்லை, நமக்கு இந்த ஆட்சி அமையறதுக்கு பெரிதும் உதவியது ஒரு நட்புக்கரம் நீட்டி எல்லாம் பண்ணது காங்கிரஸ் ப்ளஸ்ஸு பிரவீன் சக்கரவர்த்தி. அதனால் நம்ம காங்கிரஸுக்கு இதை நான் கொடுக்குறேன், இது கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு கொடுத்துட்டார். இது முழுக்க முழுக்க முதல்வர் விஜயுடைய தனிப்பட்ட இது, கட்சி தலைவராக அவர் எடுத்த முடிவு. அப்படி தான் அவங்க கட்சி வட்டாரத்தில் நம்ம விசாரித்த வரைக்கும் சொல்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்தியா கூட்டணியில் இனி தாவேகாவை புறக்கணிக்க முடியாது. அந்த கூட்டத்துக்கு அழைப்பு இல்லை. அதெல்லாம் இவர்களும் மியூச்சுவல் தானே, நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம். உடனடியாக இவங்க போட்டால் இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்தியா கூட்டணி ஒன்று இருக்குதா முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த கூட்டம் நடந்த இடம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்களா? என்னமோ ஒரு நம்ம யாராவது ஹோட்டலில் போய் உட்காந்து சந்திச்சு வாடா மாதம் பேசலாம், ஒரு 50-10 பேர் பேசலான்னா ஒரு ஹோட்டலில் டேபிளெல்லாம் நவுத்தி 2 டேபிளை ஒன்றாக்கி சேரெல்லாம் போட்டு உட்காந்து பேசுவோம். அந்த மாதிரி அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? அதனால் அவர்கள் ஒரு சம்பிரதாயம் மாதிரி நடத்துனாங்க. யார் இருக்கிறா யார் இல்லை, கூட்டம் நடத்தினாலும் தெரியும் யார் வராங்க வரலன்னு. அந்த மாதிரி. அதனால் இவர்கள் தாவேகா கூப்பிடல. இனி வருங்காலம் தாவேகா தவிர்க்கவே முடியாது. ஏன்னா தாவேகாவை வைத்து காங்கிரஸுக்கு பெரிய அளவில் லாபம். இவர் வாட்டில் திருமாலாம் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கார், தப்பாக பேசிகிட்டு இருக்கார். காங்கிரஸ் அதோடைய முடிவு எடுக்குது. நாளைக்கு ஒரு 15 தொகுதி எம்பி தொகுதி கொடுங்கன்னா கொடுத்து இன்னும் 15 ஜெயிப்பாங்க. கேரளாவில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னா அது பெரிய லாபம். கேரளாவில் தாவேகா ஒரு எம்பி கொடுங்க, 2 எம்பி கொடுங்கன்னா அங்கே ஜெயிக்கும். ஆந்திரா தெலுங்கானாலாம் கூட்டு போய் பிரச்சாரம் பண்ண வச்சா அவங்களுக்கு லாபம். அதனால் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். தாவேகா இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதான சக்தியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி சொல்கிற கதெல்லாம் வேறு. இது ஏதாவது ஒருத்தன் எங்கேயாவது ஆரம்பிப்பான், மூலில் உதிக்கும், ஏதாவது ஒன்று எழுதுவான், அதை தூக்கின்னு பெருசாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ராகுல் காந்தி சோனியா காந்தி மரியாதை நிமித்தமாக பார்த்தார்கள், இருவரும் தனித்தனியாக பார்த்தார்கள். ஒரே வீட்டில் இருந்தாலும் தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். 3 பேரும் ஒன்னா. பிரியங்கா காந்தி இல்லை. எனினும் தமிழகத்திற்கு யார் எது செய்தாலும் நான் முன் நிற்பேன், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் என்று சொன்னார். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.